வேத பகுதி ஆமென் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்க கேட்கிறேன். 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாசிக்கும்படி நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலிருந்து எங்களுக்கு நீர் என்ன பேசப் போகிறீரோ நாங்கள் காத்திருக்கிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து பேசுவார் என்கிற வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு பேச நாங்கள் தலை வணங்கி நிற்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது சில காரியங்களை, இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஒரு நபருக்கு என்ன நடக்கும் என்பதை தூயாவியானவர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஒன்று பலனடைவீர்கள், இன்னொன்று எப்படி இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. ரெண்டு காரியம். அதில் எங்கெங்கெல்லாம் சாட்சியாக இருப்போம் அப்படிங்கிறத தெளிவுற சொல்றார். 1 எருசலேம், 2 யூதேயா, 3 சமாரியா, 4 உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீங்க? 4 விதமான இடங்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளை சாட்சியாய் இருக்க முடியும், சாட்சியாய் இருப்பார். அதற்கு முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த சாட்சியாய் இருப்பதற்கு பலன் அடைய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சாட்சி சொல்லுவது வேறு, சாட்சி வாழ்வது வேறு. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாட்சி போகிற இடமெல்லாம் சாட்சி சொல்லலாம். நம்ம திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு சகோதரி இருக்கிறாங்க. ஒரே சாட்சியை போகிற இடமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க, இந்த சாட்சியை எங்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் இதுவரைக்கும் ஒரு 10 டைம் சொல்லிட்டாங்க ஐயா, மக்களுக்கே போர் அடிச்சிருச்சு அப்படின்னு. அல்லேலூயா. சாட்சி சொல்லுவது என்பது சாதாரணம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, கொடுத்த சுகத்தை, கொடுத்த விடுதலையை, செய்த அற்புதங்களை சாட்சியாய் அறிவிப்பது என்பது ஈஸி. மைக்கை கொடுத்துட்டா ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் நாம் அழகாக சாட்சி சொல்லிடுவோம். ஆனால் இந்த வேத பகுதி எப்படி சொல்லுகிறது என்றால், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். சொல்லுங்க எல்லாரும், எப்படி இருப்போமா? சாட்சிகளாய். சாட்சி சொல்லுவதற்கும் சாட்சிகளாக இருப்பதற்கும் 2 வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எது லகுவானது? சாட்சி சொல்லுவது லகுவானது, சாட்சியாய் இருப்பது தான் கடினமானது. ஆனால் இந்த கடினத்தையும் ஒருவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது இது லகுவாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அந்த ஆரம்ப வசனத்தை பாருங்க. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய தொடுதல் அல்லது ஆவியானவருடைய அபிஷேகம் மிக 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 முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் தேவ பிள்ளைகள், தேவ தாசர்கள் சொல்லுவாங்க, ஆமேன், அபிஷேகம் இல்லாத ஒரு கிறிஸ்தவர் அரை கிறிஸ்தவர் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்களாம்? அரை கிறிஸ்தவர். அவர் இன்னும் முழுமை பெறவில்லை.
அப்போ தூய ஆவியானவர் ஒருவருக்குள்ள வரும்போதுதான் அவர் முழுமை பெறுகிறார். அரை கிறிஸ்தவர் நித்திய ராஜ்யத்திலே பங்கடைய முடியாது. யார் என்று சொன்னால் முழுமை பெற்றவர் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பங்கடைய முடியும். ஆக ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில படிகள் உண்டு. முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பின ஒருவர் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டவர் ஆமென் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ஞான ஸ்நானம் பெற்றவர் கர்த்தருடைய திருப்பந்தியிலே அமர வேண்டும். கர்த்தருடைய திருப்பந்தியிலே அமர்ந்தவர் தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவராக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த படிகள் ஒரு கிறிஸ்தவருக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு மிக அவசியமானது. நீங்கள் இப்பொழுது எந்த படியில் இருக்கிறீர்கள்? முதல் படியிலா, இரண்டாவது படியிலா, மூன்றாவது படியிலா என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியமானது. கடந்த நாட்களில் சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஆவியானவரை குறித்து கொஞ்சம் சற்று ஆவியானவர் நமக்கு விளக்கத்தை காண்பித்தார். இந்த ஆவியானவர் ஏதோ ஒரு காற்று என்று தேவ மக்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். பிதா எப்படி இருக்கிறாரோ, குமாரனாகிய இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஆவியானவரும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுடைய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஆவியானவர் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு காற்று, ஒரு நல்ல காற்று. அவர் ஒரு நல்ல காற்று. அவர் என்மேல் மோதுகிறார். அவர் ஒரு ஸ்தோத்திர உருவமற்றவர் என்று நாம் நினைக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு எப்படி உருவம் இருக்கிறதோ அதே போல ஆவியானவருக்கும் உருவம் இருக்கிறது. ஹலோ, அல்லேலூயா. ஆவியானவருக்கும் உருவம் இருக்கிறது. உருவம் இல்லை என்று சொன்னால் அவரை குறித்து வேதம் நமக்கு இப்படி சொல்லாது. எப்படி? அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். கரமே இல்லாத ஒருவர் என்னை எப்படி கரம் பிடிக்க முடியும்? ஆகவே ஆவியானவருக்கு கரம் இருக்கிறது. சொல்லுங்க, ஆவியானவருக்கு. அல்லேலூயா. அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சொல்லுங்க, அவர் என்ன வைப்பாரா? கண்ணே இல்லாத ஒருவர் எப்படி கண்ணை வைக்க முடியும்? ஆகவே ஆவியானவருக்கு கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. கண்டித்து உணர்த்துவாராம். சொல்லுங்க, கண்டிப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கண்டிக்கிறதற்கு ஒரு வாய் வேண்டும் அல்லவா? அப்ப ஆவியானவருக்கு என்ன இருக்குதுங்க? அப்போ ஆவியானவர் உருவமானவர். சொல்லுங்க, உருவமானவர். அவருக்கு ஒரு உருவம் இருக்கிறது. டாக்டர் பாலியாங்கிச்சோ அவர் ஆவியானவரை வித்தியாசமாய் உணர்ந்து அனுபவிப்பாராம். அவருடைய கார், அவர் பக்கத்து இருக்கையை வேறு யாருக்கும் தரமாட்டாராம். ஏனென்றால் அதில் ஆவியானவர் அமர்ந்திருக்கிறார் என்று அவர் அப்படியே அதை தரிசிப்பாராம். ஆவியானவரே உட்கார்ந்துக்கிட்டீங்களா, சீட்டு பல்ட்ட நல்லா போட்டுக்கிடுங்க. ஆமென். தன்னோடு கூட டைனிங் டேபிளில் உட்காரும்போது பக்கத்து அந்த 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 சேரை யாருக்கும் தரமாட்டாராம். அவருக்கும் ஒரு தட்டு வைக்க சொல்லுவாராம். ஆமென். எனக்கு தட்டில் இருக்கிற மாதிரி அவருக்கும் வைங்க. ஆவியானவரே, இன்னைக்கு டிஃபன் நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதா ஆவியானவரே? காப்பி நல்லா இருக்குதா? அப்போ ஆவியானவரை அவர் எப்படி உணருகிறார்? தன்னோடு எப்போதும் இருக்கிறவராக உணருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆவியானவர் செயல்பட முடியவில்லை என்றால், அவரை ஒரு ஆழத்துவம் உள்ளவராக நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஆவியானவரை ஒரு ஆழத்துவம் உள்ளவராக நாம் ஏற்றுக்கொண்டு அவரை அனுபவிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமையாய் செயல்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கடவுளுடைய பிள்ளையே, இந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் அவசியம். அல்லேலூயா. ஆமென். ஒரு கம்பெனியினுடைய எம்டி, அவருடைய அறையின், அவருடைய எம்டி ரூம் தனியா இருக்கும். நல்ல ஏசி எல்லாம் போட்டு
அந்த டேபிள் தனியாக இருக்கும். இன்னொரு டேபிள் இருக்குது அது பக்கத்திலேயே, அதில் ஆமீன் இவர் பேர் போட்டிருக்கு, ஆமீன் எம்டி ஷோ அண்ட் ஷோ அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு டேபிளில் அழகான சேரு, இதை விட பெஸ்டான சேரு, அழகான டேபிள் எல்லாம் போட்டு ஆமீன் எம்டி தூய ஆவியானவர் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்கிறாராம். அவர் சொன்னார், ஆவியானவர் அவர் தான் இந்த கம்பெனியினுடைய மெயின் எம்டி. அல்லேலூயா. நான் அவருக்கு கீழே இருந்து வேலை பார்க்குறேன். என் கம்பெனி சிறப்பாக நடப்பதற்கு, தூங்குறீங்களா? நான் சிறப்பாய் தூங்குவதற்கும், அல்லேலூயா, இந்த கம்பெனி சிறப்பாய் நடப்பதற்கு எனக்கு ஆலோசனை தருகிற என் மேல் அதிகாரி இருக்கிறார். யாருங்க அவரு? அவர்தான் தூய ஆவியானவர். அல்லேலூயா. அவர் என்னை அழகாய் நடத்துகிறார். அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறேன். என்னுடைய கம்பெனி அழகாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஆவியானவர் என்னை ஆவிக்குரிய நிலையிலே நடத்துவதற்கு மாத்திரமல்ல, என் உலக வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் என்னுடைய ஆமேன் குடும்ப காரியத்திலும் என்னை நடத்துவதற்கு ஆவியானவர் அவசியம். அல்லேலூயா. இப்போ கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது முதலாவது என்ன நடக்கும் என்றால் பலன் அடைவார்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டு விதமான பலன். ஒன்று, நான் இந்த உலகத்தில் ஜெயமுள்ளவனாய் வாழ்வதற்கான ஒரு பலன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆமென் ஜெயம் உள்ளவனாக நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு பலன் தேவை. அது என் மாம்ச பலத்தால் நான் வாழ்ந்து விட முடியாது, நான் தோற்று விடுவேன். அப்போ என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெயமுள்ளவனாய் வாழ்வதற்கு எனக்கு ஒரு பலன் தேவை. ஏனென்றால் என்னை வீழ்த்தக்கூடிய எதிராளிகள் ஏராளம் இருக்கிறார்கள். அல்லேலூயா. என்னை தள்ளி விடுவதற்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் பலனுள்ளவனாய் இருப்பதற்கு எனக்கு ஒரு உதவியாளர் அல்லது என்னை பலப்படுத்துகிறவர் தேவை. அவர் இருந்தால் மாத்திரம்தான் நான் ஜெயிக்க முடியும். இல்லையேல் என் ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாய் தோல்வி அடையும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஏன் ஆவிக்குரிய வாழ்விலே தோல்வி அடைகிறோம் என்றால், சுய பலத்தில், சுய ஞானத்தில், சுய அறிவாற்றலில், சுய ஞானத்தில் நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச தூரம் நல்லா ஓடுறோம், ஓட்டமெல்லாம் நல்லா ஓடுவோம். அப்படிதானங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமேன் ஸ்தோத்திரம் கலாத்தியருக்கு சொல்லும்போது, ஆமேன் புத்தி இல்லாத கலாத்தியரே, நன்றாய் ஓடினீர்களே, உங்களை சோர்ந்து போக பண்ணினவன் யார், உங்களை இடற பண்ணினவன் யார் என்று கேட்கிறார். கடவுளுடைய பிள்ளையே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளை கடைசி வரைக்கும் ஓடி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பலத்தால், ஞானத்தால், அறிவால் கண்டிப்பாய் முடியாது. அதற்கு ஒரு துணையாளர் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த துணையாளர் யார்? அவர்தான் தூய ஆவியானவர். சொல்லுங்க, அவர்தான் தூய ஆவியானவர். அல்லேலூயா. இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்து 40 நாட்கள் அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போவதற்கு முன்பதாக சீசர்களுக்கு கடைசியாக கொடுக்கிற கட்டளை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பிதாவினால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எருசலேமை விட்டு வேறு எந்த ஒரு செயலுக்கும் போகக்கூடாது. ஏனென்றால் உன்னதத்தின் பலத்தினாலே நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, உன்னதத்தின் பலத்தினால் தரிப்பிக்கப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் உன்னதத்தின் பலத்தினாலே
தரிப்பிக்கப்படுவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். சபையே, கிறிஸ்துவின் வருகையில் நாம் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்மை வழி நடத்துகிறவரே இந்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இல்லாமல் நான் மறுரூபமாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆவியானவர் இல்லாமல் நான் மறுரூபமாக, ஆகவேதான் ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, என்னை மறுரூபப்படுத்துகிறவர். சொல்லுங்க, என்னை, எல்லாம் சொல்லுங்க, என்னை மறுரூபப்படுத்துகிறவர். என்ன மறுரூபம்? இந்த உலகத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உருவம் மாறி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அளவுக்கு இந்த உருவத்தையே அவர் மாற்றுகிறார். சொல்லுங்க, உருவத்தையே. சொல்லுங்க, பரலோகத்துக்கு ஏற்ற விதமாக என்னை மறுரூபப்படுத்துகிறார். அப்படியானால் நான் ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஆராதனை செய்யலாம், ஆலயத்துக்கு வரலாம். ஆவியானவர் இல்லாம நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவர்தான் எனக்கு மறுரூபத்தை தருகிறவர். சொல்லுங்க, அவர்தான். எல்லாம் சொல்லுங்க, அவர்தான் எனக்கு மறுரூபத்தை தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் எனக்குள்ளே அவர் வேண்டும். எனக்கு அவர் அவசியம், எனக்கு அவர் முக்கியம். சொல்லுங்க, எனக்கு அவர் முக்கியம். நல்லா கேட்குறீங்களா பின்னால இருக்கிறவங்க எல்லாம்? அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தில் ஏசப்பா வரும்போது போறதுக்கு ரெடி? நிறைய பேர் தெரியல பாஸ்டர், நான் சொன்னது உங்களுக்கு புரியல இல்லையா? ஏசப்பா வரப்போறார் இல்லையா? அப்போ அவர் வர்றப்போ எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கீங்க? தம்பி வினோத், எங்கள் மாமனாரை கேட்டால் தாங்க தெரியும், அவருக்கு தாங்க இந்த ரகசியமெல்லாம் தெரியும். அவரு வரும்போது சொல்லிடுவாருங்க, எனக்கு அப்படி சொல்ல மாட்டார், நொடியில் போயிடுவார். அல்லேலூயா, நொடியில் போயிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க அந்த எக்காலம் தொனிக்கும் போது நீங்க மறுரூபமாகணும்னா அதற்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாதான் நான் மறுரூபமாக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஜெபம் மட்டும் போதாது, வேத வாசிப்பு மட்டும் போதாது, ஆவியின் நிறைவு நமக்கு இருக்கணும். சொல்லுங்க, ஆவியின் நிறைவு இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நீங்கள் பலன் அடைவீர்கள். சொல்லுங்க, நீங்க அடுத்து ஆவிக்குரிய பலன் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும் பலன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய், எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய், மேன்மையாய், உயர்வாய், செழிப்பாய் வாழ்வதற்கு பலன். அல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு பலனும் எனக்கு தேவை. ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்கணும், இந்த உலக வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும். இந்த ரெண்டு காரியத்தில் நான் ஜெயம் பெற்று வாழ்வதற்கு எனக்கு தூய ஆவியானவர் தேவை. சொல்லுங்க, தூய ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் போது, எப்போ வருவார்? வரும் போது. எப்போ வருவார்? வரும்போது எப்போ வேணாலும் வருவாரா? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எருசலேமில், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமில், சொல்லுங்க, எருசலேமில், ஆமென் சொல்லுங்க. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். எருசலேம் என்பது உங்களுடைய வீடு. உங்க வீட்டில், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காய் காத்திருங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, அபிஷேகத்துக்காக காத்திருங்கள், அபிஷேகத்துக்காக காத்திருங்கள், அபிஷேகத்துக்காக தாகமுள்ளவர்களாயிருங்கள், அபிஷேகத்துக்காக தேவ சமூகத்தில் நில்லுங்கள். ஆண்டவரே என்னை அபிஷேகியும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள்.
ஆவியானவருடைய சமூகத்தில் நீங்கள் அபிஷேகத்துக்காக காத்திருக்கும் போது தூய ஆவியானவர் உங்களை மகிமையால் அவர் நிரப்ப ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்கள் காத்திருக்கும் போது, அப்போ வரும்போதுனா எப்போ? நீங்கள் காத்திருக்கும் போது. ஆமென். எப்பொழுது அவர் வருவார்? நீங்கள் அவருக்காக மாத்திரமே காத்திருக்கும் போது. சொல்லுங்க, அவருக்காக மாத்திரமே. வேற எல்லாத்தையும் டோட்டலா அதுல எல்லாத்தையும் இல்ல, நான் அவருக்காக மாத்திரமே காத்திருக்கிறேன். என் உள்ளம் அவருக்காய் காத்திருக்கிறது, என் சிந்தை அவருக்காய் காத்திருக்கிறது, என் நினைவு அவருக்காய் காத்திருக்கிறது, என் சரீரம் அவருக்காய் காத்திருக்கிறது. நான் காத்திருக்கும் போது அவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். அவர் உங்களிடத்திலே வரும் பொழுது ஆமென் சொல்லுங்க. வரும் பொழுது. கடந்த நாட்களில் கூட சொன்னேன், நீங்க காத்திருக்கிற இந்த நேரம் எதற்கு அப்படின்னா, தூய ஆவியானவர் வருவதற்கு சில விதிமுறைகளை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, சில. நான் சொன்னேன் கடந்த நாட்களில் ஒரு பெரிய பரிசுத்தவான் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த சபையில் ஒரு நல்ல தேவ மனுஷன் இருந்தார், நல்ல விசுவாசி. அவர் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் பணி புரிகிறவர். அவர் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறார், பல வருஷமா காத்திருக்கிறார். இப்போ சபையில் பிரசங்கம் நடக்குது, நீ அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும் அப்படின்னு பிரசங்கம் நடக்குது. இதை கேட்டுட்டு போன அவர் நொந்து போய், ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேன், இத்தனை வருஷமா உங்ககிட்ட காத்திருக்கிறேன், என்னை ஏன் நிரப்ப மாட்டீங்க ஆண்டவரே என்று தன்னுடைய அறையை மூடிக்கொண்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருடைய அலுவலகத்துக்கு லீவ் போட்டார். இன்னைக்கு நான் அபிஷேகத்தை வாங்காம அலுவலகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் உட்காந்து ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்கலை. நொந்து போய் செவுத்துல முட்டிக்கிட்டு இருக்கு. செவுத்துல போய் முட்டிக்கிறாரு, ஏன் ஆவியானவரே என்னை அபிஷேகம் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ அவருடைய கண்களுக்கு தரிசனத்தில் இந்த சின்ன சின்ன கால் பென்சிலு, அரை பென்சில் தெரியுமில்ல? பென்சில் தெரிந்தவர்கள் கைகளை உயர்த்தலாம். சரி, நிறைய பேருக்கு தெரியாததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அரை பென்சில், கால் பென்சில், இதான் நிறைய கிடந்திருக்கு. ஆண்டவரே, நான் அபிஷேகத்தை கேட்கிறேன், நீங்க இதை குட்டி குட்டி பென்சிலா காமிக்கிறீங்களா ஆண்டவரே? இது என்ன ஆவியானவரே? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ ஆவியானவர் சொன்னாரா, நீ ஆபீஸில் இருந்து உன் மகன் எழுதுறதுக்கு இந்த பென்சில்லாம், அரை பென்சிலை, கான் பென்சிலை, முக்கா பென்சிலை எடுத்துக்கிட்டு வந்தீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்த பிரதர்? எங்கேருந்து கொண்டு வந்த? ஆபீஸில் இருந்து இந்த குட்டி குட்டி பென்சிலாக கொண்டு வந்தேல, அதுதான் அதுதான் அந்த அலுவலகத்தில் பென்சில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பென்சிலை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த பென்சில் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு பென்சில் கொஞ்சம் இருந்தாங்க வளர்த்தாங்க இருக்குது அப்படின்னா இன்னொரு பென்சிலை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்போ ஏராளமான பென்சிலை வாங்கியிருக்கிறார். வாங்கி அதை கால்வாசி அரைவாசி எழுதிட்டா மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டாந்து மாயங்கிட்ட கொடுத்துருவான், நீ எழுதுப்பா அப்படின்னு. அவன் எழுதுவான். அதில் ஆவியானவர் சொன்னாரா, இது உன்னுடையதா? இது ஹலோ, இது உன்னுடையதா? இல்லை ஆண்டவரே, இது எங்கே உள்ளது? ஆபீஸில், ஆபீஸ் வேலைக்கு பயன்படுத்தும்படி ஆபீஸ் நிர்வாகம் கொடுத்தது. இதை நீ கொண்டாந்து வச்சுக்கிட்டு எனக்கு அபிஷேகத்தை கேட்குறியா? என்கிட்ட சொல்லுங்க, அபிஷேகத்தை கேட்குறியா? ஆண்டுவிட்ட என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த சாதாரணமான பென்சிலை கூட நீங்கள் கவனத்தில் வைக்கிறீங்களே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று என்ன செய்தாரா? அது இருக்கிற பென்சில் எல்லாம் எடுத்தார். இவ்வளோ பென்சில் வந்திருக்கு. நேராக அலுவலகத்துக்கு போயிருக்கிறார். அவருடைய சீஃப் மேனேஜரை பார்த்துருக்கிறார். அந்த சீஃப் மேனேஜரை பார்த்து அந்த பென்சில் எல்லாம் ஒரு பையிலேருந்து ஒரு டேபிளில் கொட்டினாரா. என்னையா லீவு கேட்டு இந்த குட்டி குட்டி பென்சில்லாம் கொண்டாந்து டேபிளில் கொட்டுற, என்னையா இது?
என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு அவனை மன்னிக்கணும்? என்ன பண்ண? அலுவலகத்தில் இருந்து இந்த பென்சில்லாம் அரை பென்சில் கால் பென்சில் வீட்டில் கொண்டு போய் மகனுக்கு எழுத கொடுத்தேன். அதனால் இப்போ என்ன, உங்களுக்கு தப்பாக இல்லாமல் இருக்கலாம், என் ஆண்டவருக்கு அது தப்பாக இருக்குது. ஆண்டவர் என்னை தொட மறுக்கிறாரு, ஆண்டவர் என்னை தொட மறுக்கிறாரு. தயவு செய்து என்னை மன்னிங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அந்த சீஃப் மேனேஜர் ஒரு ரொம்ப என்னடா அது, ஏன் சாதாரணமான பென்சிலுக்குமா உங்கள் ஆண்டவர்? ஆமாம், என் ஆண்டவர் மகா பரிசுத்தர். அல்லேலூயா. என் ஆண்டவர் யார் தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றவர் அல்ல, மகா பரிசுத்தர். அல்லேலூயா. அந்த மேனேஜர் எழுந்தாரா, ஐயா உன் ஆண்டவர் அப்படின்னா இப்போ நான் செய்கிற பாவமெல்லாம். அன்னைக்கு அந்த மேனேஜர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாராம். அவர் விட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய அறையில் நின்று ஜெபம் பண்ணாராம். ஆவியானவர் வல்லமையா அன்னைக்கே அவரை நிரப்பினாராம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வரும்போது எப்போ உன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு மனம் திரும்பி உன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேட்கும் போது அவர் மகிமையாய் உன்னை நிரப்ப ஆரம்பிப்பார். ஒரு கைத்தட்டு, ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆயிரமான தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் வைத்துக் கொண்டு ஆவியானவரே என்னை நிரப்பும் என்றால் ஆவியானவர் உன்னை சுட்டி காண்பிப்பார். எப்பா, நான் உன்னை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறேன், ஆனால் இது உன் வாழ்க்கையில தடையாய் இருக்கிறது, இதை எடுத்து போடு என்று ஆவியானவர் சொல்லுவார். இதை விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுவார். இதற்கு மனம் திரும்ப என்று சொல்லுவார். இதற்கு மன்னிப்பு கேள் என்று சொல்லுவார். நான் அதை செய்யும் போது அவர் என்னை நிரப்ப ஆரம்பித்துள்ளார். பின்னால இருக்கிற கடவுளுடைய பிள்ளை நல்லா உணர்ந்து சொல்லு, இயேசுவே இன்றைக்கு என்னை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர். அதனாலதான் இந்த 10 நாளும் ஆண்டவர் காத்திருக்க சொல்றார். ஒரே நாள்ல கொடுத்துருக்கலாம். நீங்க போப்பா, எல்லாம் நீங்க எருசலேமுக்கு போங்க, மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்துருங்க, இன்னைக்கு சாயந்தரம் 7லேருந்து 8க்குள்ள உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி இருக்கலாம். ஆனா 10 நாளா காத்திருக்க வைக்கிறார். எத்தனை டேஸுங்க சொல்லுங்க? எத்தனை நாள்? பின்னால இருக்கலாம் சொல்லுங்க. எத்தனை நாள்? 10 நாள். எதற்கு? மனம் திரும்புவதற்கு. 10 நாள் எதற்கு? உன் பாவங்களை அறிக்கையிடுவதற்கு. 10 நாள் எதற்கு? உன் தீய வழிகளை விட்டு திரும்புவதற்கு. 10 நாள் எதற்கு? தேவனோடு ஒப்புரவாவதற்கு. 10 நாள் எதற்கு? மனுஷனோடு இருக்கிற காரியத்தில் மனுஷனோடு ஒப்புரவாவதற்கு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் என்னுடைய கதையை உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். நான் என்னுடைய வேதாகம கல்லூரியில் ஒரு 10-15 மாணவர்கள் இரவில் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். டைனிங் ஹாலில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். எதற்காகனா அபிஷேகத்துக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணோம். எல்லாரும் ஜெபிக்க கர்த்தருடைய கிருபையில் 3 மாசத்துக்குள்ள எல்லாரும் நல்ல அபிஷேகத்தை நிரம்பினாங்க. அதுல நிரம்பாத ஆளு யாருன்னா நான் தான். எல்லாரும் என்ன கேலியா பார்த்தாங்க. என்ன எனக்கு அபிஷேகம் இல்லையே? என்னது? சும்மாவும் அபிஷேகம் வந்த மாதிரி நடிக்க முடியாது, நடிக்க கூடாது. காத்திருக்கிறேன், அழுகிறேன். இவங்கள பிரேயர் பண்ணி அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷையை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பயங்கரமா இருக்கும், மகிமையா இருக்கும். ஆனா எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுத ஆரம்பிச்சேன். ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு, உங்க அப்பா கிட்ட 30 ரூபா நீ ஏமாத்திட்டு வந்துட்டியடா. எவ்வளோ ஏமாத்திட்டு போனேன் எங்க அப்பா கிட்ட? 30 rupees. ஹலோ, ஆவியானவர்கிட்ட 1 ரூபாயும் தப்பு தான், 1.5 ரூபாயும் தப்பு தான்,
50 ரூபாயும் தப்பு தான், 5000 தப்பு தான், 5 கோடியும் தப்பு தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. 30 ரூபாயை அப்பா கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டேன். திருச்செங்கோட்டில் இருந்து அன்னைக்கு ஆமேன் 8 ரூபா இருந்தால் போயிடலாம் கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய கல்லூரிக்கு நான் போய் சேர்ந்துடலாம். 8 ரூபா போதும். 30 ரூபா அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டேன். ஆவியானவர் சொன்னார், உங்கள் அப்பா கிட்ட அது எப்படி வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ டெய்லர் கடைக்கு நான் கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு டெய்லர் கடைக்கு காஜா எடுக்க போனேன். ஒரு வாரத்துக்கு 10 ரூபா சம்பளம். 3 வாரம் சம்பளத்தை அப்பா கிட்ட தரலை. அப்பா கேட்டப்போ சொல்லிட்டேன், இல்லைங்கப்பா அது பொறுமையாக தரேன், காசு இல்லைன்ட்டாங்க. அப்பாவும் நம்பிட்டேன். அந்த காசை நான் வாங்கிட்டேன். அந்த காசை வாங்கி செலவு பண்ணியிருக்கேன். அப்பா கேட்டதுக்கு இப்படி சொல்லிட்டேன். அப்புறம் நான் காலேஜுக்கு போயிட்டேன். அப்பா காசு கொடுத்தாரு, காலேஜுக்கு போயிட்டேன். காலேஜுக்கு போனோன்னே இந்த சம்பவம்லாம் நடக்குது. இப்போது அப்பாவுக்கு ஒரு லெட்ரு போட்டேன். அப்பா, அதுக்கு முன்னாலே அப்பா எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு போடுறாரு. போஸ்ட் கார்டு தெரியும் தானே? போஸ்ட் கார்டு 5 காசு இல்லை, 5 காசு ஒரு போஸ்ட் கார்டு. இப்போலாம் போஸ்ட் கார்டே காணும். அப்போ அவர் அப்பா லெட்ரு போடுறாரு, அப்பா நான் அந்த டெய்லர் கடைக்கு போனேன்ப்பா, இந்த 30 ரூபா காசு நீ வாங்கிட்டியாம்மா, என்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு அது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. எனக்கு ரொம்ப உடஞ்சி போனேன். எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே, நான் 30 ரூபாயில் ஏமாற்றிட்டேன். என்னால் அப்பா திட்டு வாங்கிட்டாரு. நான் திருப்பி அப்பாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதுறேன், மன்னிச்சிருங்கப்பா, நான் எப்படியோ அதை காசை வாங்கிட்டு உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு லெட்ரு. அது போய் ரிட்டன் வரத்துக்கு ஒரு 15 நாள் ஆகும். அவர் திரும்ப லெட்ரு எழுதினார், உன்னை மன்னிச்சிட்டேன்பா, நீ அதை கொடுத்து ஒன்று நினைக்காத, ஓகே பரவாயில்ல விட்டுரு, நீ நல்லா படி, அவ்வளோதான். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு போனேன் எங்கே? தேவ சமூகத்துக்கு. தேவ சமூகத்தில் போய், ஆவியானவரே நான் தப்பு பண்ணேன், எங்கள் அப்பா கிட்ட நான் சாரி கேட்டேன், எங்கள் அப்பா என்னை மன்னிச்சிட்டாரு, இன்றைக்கி என்னை நிரப்புவீங்களான்னு கேட்டேன், அவ்வளவுதான். இன்றைக்கி என்ன நிரப்புவீங்களான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. அளவில்லாத தேவ மகிமை, அளவில்லாத கர்த்தருடைய அக்கினி என்னை நிரப்பிடுச்சு. இந்த 10 நாள் எதற்கு? உன்னை தேவ ஆவியானவர் நிரப்பக்கூடாதபடி இருக்கிற தடைகளை, தேவனுக்கு அருவருக்கிற, தேவன் விரும்பாத காரியங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து உன்னை சீர்படுத்துவதற்கு இந்த 10 days கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 10 நாள் உன்னை சரிப்படுத்தும் போது 10வது நாள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இடி முழக்க போல. சொல்லுங்க, ஹலோ, எப்படி இருந்ததா? இடி முழக்கம். அவர்கள் கூடி இருந்த இடம் சொல்லுங்க, அவங்க கூடி இருந்த இடம் சொல்லுங்க, கூடி இருந்த இடம். அல்லேலூயா. பிரிந்திருக்கிற அக்கினி மயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர ஆரம்பித்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவரே, அந்த உன்னதத்தின் அபிஷேகம் ஒருவேளை உமக்கு சித்தமாயிருந்தால் இப்பொழுது அந்த அக்கினி என் மேல் வரட்டும். நல்ல கையை தட்டி, ஷகடதுன ரகன துரபல ஹந்தரமா மேகமல குரமோ ஹரதியா ரகமா. ஹalleluya. அந்த உன்னதத்தின் அபிஷேகம். நான் எவ்வளவோ கடவுளை விட்டு விலகி போனேன், அந்த அபிஷேகம் தான் என்னை இழுத்துக்கிட்டு வந்துச்சு. அந்த அபிஷேகம் ஆண்டவருக்குள் என்னை இழுத்து கொண்டு வந்துச்சு. கடவுளுடைய பிள்ளை, உனக்குள்ள ஒரு தேவ அபிஷேகம் இருந்தா நீ தேவனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போனாலும் அந்த அபிஷேகம் உன்னை இழுத்து கொண்டு வரும். ஹலோ ஹலோ, புரிஞ்சா ஒரு அல்லேலூயா சொல்ல, விளங்காமையா போயிடுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். நல்ல விழிப்பா இருக்கிறது இல்ல, தூக்கத்தோட கேட்கறது, அதான் ஒண்ணும் புரியறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்போது நான் பலன் அடைகிறேன். 2 விதமான பலன். ஒன்று
நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் பெற, இன்னொன்று உலக காரியத்தில் நான் ஜெயம் பெற. ஆமென். இந்த உலகத்தில் நீ சாதிக்கணுமா, ஆவியானவருடைய வல்லமை பலன் உனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடையவே மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் பகல் கனவா தான் இருக்கும். அல்லேலூயா. பலன் அடையவே மாட்டாங்க. எந்த செய்தி கேளுங்க, எந்த அபிஷேகத்தில் கூட்டத்தில் கலந்துக்கிடுங்க, ஆமென், எந்த அற்புத கூட்டத்தில் கலந்துக்கிடுங்க, எந்த தேவ மனுஷர் கூட்டத்தில் கலந்துக்கிடுங்க, எப்படி போனாங்களோ அப்படியே வருவாங்க. எந்த மாற்றமும், எந்த அபிஷேக கூட்டத்துக்கு போனாலும் அவங்க இருக்காது, எந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு போனாலும் ஒண்ணு நடக்காது. ஐயா எப்படி போனாரோ அதே மாதிரி தான் ரிட்டனு. இவர் அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்கிறதுனால அபிஷேகம் வந்துடாது. ஒரு பெரிய தேவ மனிதருடைய செய்தியை கேட்பதினால அல்ல, இது ஆவியானவருக்கும் உனக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆவியானவருக்கும் உனக்கும் இருக்கிற தனிப்பட்ட விஷயம். இது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்க சொல்லுங்க. அந்த கிருபை எனக்கு தாங்க சொல்லுங்க. கிருபை எனக்கு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆனால் இந்த வார்த்தையை பாருங்க, இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய வார்த்தை. ஆமென். அந்த அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க once again. நீங்கள் பலனடைந்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் இந்த நீங்கிற வார்த்தையை ஆவியானவர் கோடிட்டு காண்பிக்கிறார்? ப்ளீஸ் பிரதர் லிசன். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் விழிப்பாருக்கு அன்பாய் கேட்கிறேன். ஏன் நீங்கள் அப்படின்னா, சிலர் பலனடைய மாட்டாங்க, ஆனால் நீங்க பலனடைவீர்கள். சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சிலர் பலனடைய மாட்டாங்க, சரிங்களா? நீங்க மற்றவங்க பலனடைய மாட்டாங்க, ஆனால் நீங்கள் எப்படி? ஏன் உங்களுக்கு அப்படி ஸ்பெஷல்னா, இந்த சீசர்கள் யாருங்க? இந்த சீசர்கள் யார்? பிதாவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். சொல்லுங்க. பிதாவால், எல்லாரும் சொல்லுங்க. பிதாவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இயேசு இந்த சீசர்களை தேர்வு செய்யறதுக்கு முன்னால மலை மேலே ஏறி உட்கார்ந்து ஜெபிக்கிறார். 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார். உபவாசம் எடுத்து ஜெபித்த பிறகு இந்த சீசர்களை ஆண்டவர் இயேசு தேர்வு செய்கிறார். இயேசு தேர்வு செய்கிறார்னு சொல்றதை விட இயேசுவே சொல்றாரு, என்னன்னு? நீர் எனக்கு தந்தை இவர்கள். சொல்லுங்க. நீர் எனக்கு. ஆமா. அப்போ இயேசுவுக்கு இந்த 12 பேத்தை கொடுத்தது யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க கொடுத்தா? இப்போ இயேசு சொல்றாரு, நீங்கள் பலனடைவீர்கள். ஏன் தெரியுமா? நீ மற்ற ஆளு போல இல்ல, நீ என் பிதாவினால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். என்ன வார்த்தை தெரியுமா? நான் இல்லப்பா, பிதாவே என்னை தேர்வு செஞ்சிருக்கிறாரு, ஆகவே ஆவியானவரே என்னை நிரப்புங்க. சொல்லுங்க. 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 பிதாவே என்னை தேர்வு செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இப்ப நீங்க இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி நீங்க ஜெபிக்கணும். எப்படி? நானா வரல ஆண்டவரே, பிதாதான் எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா. பிதாதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பிதா கொடுத்த
ஆமென். என்ன நீங்க அபிஷேகம் பண்ணி தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ பெலன், இப்போ ஆண்டவர் இன்னும் அந்த வார்த்தை இன்னும் கூட கொஞ்சம் தியானிப்போம். பெலன் அடைவீர்கள் சொல்லுங்க, பெலன் அடைவீர்கள். இயேசுவோடு இந்த சீசர்கள் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 3 வருஷம். 3 வருஷம் தான் இருந்தாங்களா? அல்லேலூயா. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 3.5 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 3 வருஷம் இயேசுவோட இருக்கிறாங்க. ஆனா பெலன் அடையலை. பெலன், அதனால தான் பேதுரு மறுதலிக்கிறார். அதனால தான் பேதுரு, சிலர் ஜெபத்தில் இருப்பாங்க, பெலன் அடைய மாட்டாங்க. சர்ச்சில் இருப்பாங்க, பெலன் அடைய மாட்டாங்க. அல்லேலூயா. பைபிள் ரீடிங் சூப்பர், பெலன் அடைய மாட்டாங்க. அடிக்கடி மறுதலிப்போம், அடிக்கடி பின்மாற்றம் வரும், அடிக்கடி உலகத்தின் பக்கம் திரும்புவோம், அடிக்கடி அங்கங்கே பார்ப்போம், அடிக்கடி அதை இதையும் செய்வோம். ஏன்னா இவர் இயேசுவோட தான் 3.5 வருஷம் இருக்காரு. ஆனால் என்ன ஆவலை சொல்லுங்க? போட்டி வருது இல்லை? யார் பெரியவனாக இருப்பார்? யார் பெரியவனாக இருப்பான்? போட்டி வருது, அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வருது. யார் இயேசு பக்கத்தில் உட்காருகிறது? போட்டி வருது. ஏன்னா இவங்க இன்னும் பெலன் அடையல. சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில தான் இருக்கு. நீங்களும் நான் அந்த நிலைமையை விட்டு வெளியே வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம், இன்னும் ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் அர்ப்பணிக்காம இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் நோ அனாயிட்டிங், ஒரு அபிஷேகம் இல்லை நமக்கு. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண முடியல, அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்க முடியல, அந்நிய பாஷையில 4 வார்த்தை ஆவியில நிரம்பி பேச முடியல. ஏன்னா இயேசுவோட தான் இருக்கோம். ஆனா இன்னும் உன்னதத்தின் பலத்தினால என்ன பண்ணப்படல? இன்னும் போட்டி இருக்கு, பொறாம இருக்கு, எரிச்சல் இருக்கு, சூதுவாதம் இருக்கு, கோல் சொல்றது இருக்கு, குறை சொல்றது இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால தான் அபிஷேகமும் இல்லை. ஆமென், ஆமென். பேதுரு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிட்டார் பார்த்தீங்களா? இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாராம். ஹலோ, இயேசுவை சபிக்கவும் 3.5 வருஷம் இருந்தாருங்க இவரு. எத்தனை வருஷம் இருக்கிறாரு சொல்லுங்க? எத்தனை வருஷம் இருக்கிறாரு? 3.5 வருஷம் இருந்த இந்த மனுஷன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாரு. ஏன்னா பலன் அடையல. சபையே, எத்தனை வருஷம் தேவ சபையில அங்கத்தினரா இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாம கர்த்தருடைய காரியத்துல பலனடையாம மறுதலிப்போம், பின்மாற்றமோ, உலக ஆசையோ, உலக தாகமோ, அந்தகார காரியமோ இன்னும் நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஹலோ, திரும்பி இருக்கிறோமா? 3.5 வருஷங்க. ஆனா இதே பேதுரு உன்னதத்தின் பலத்தினால தரிப்பிக்கப்பட்ட உடனே இந்த தைரியம் மகிமையா வந்துருச்சு. வந்துருச்சா? சாட்சியா நிக்கிறாரா? சாட்சியா நிக்கிறாரா? ஹலோ, சாட்சியா நிக்கிறாரா? சாட்சியா நிக்கிறாரா? அப்ப உன்னாலையும் என்னாலையும் ஏன் சாட்சியா நிக்க முடியலனா? நான் வெறுமையாய் ஒரு வர்ஷிப் மேனா இருக்கிறேன், வெறும் ஆராதனை பண்றவனா இருக்கிறேன். ஆனா உன்னதத்தின் பலன் என்கிட்ட, இந்த உன்னதத்தின் பலன் எனக்குள்ள வரணும். அப்பதான் நான் முழு கிறிஸ்தவன். இல்லைன்னா நீ யார் தெரியுமா?
ஆஃப் கிறிஸ்டியன், அரை கிறிஸ்தவன். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. ஏன் உலகத்தோட ஒத்து போறோம்? ஏன் உலக காரியத்தோட இணைஞ்சு போறோம்? ஏன் பிரிஞ்சிருக்க முடியல? ஏன் சாட்சியா நிக்க முடியல? உலகத்தோட ஒத்து ஜால்ரா அடிக்கிறவன் ஏன்? சர்ச்சுக்கு தாங்க வரோம், ஆராதனை பண்றோங்க, வசனத்தை கேட்கறோங்க, சத்தியத்தை கேட்கறோங்க, பாட்டெல்லாம் பாடுறோங்க, காணிக்கையெல்லாம் பாடுறோங்க. ஏங்க நம்மளால உலகத்துல நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சாட்சியா நிக்க முடியலன்னா எனக்குள்ள என்ன இல்ல, உன்னதத்தின் பலன் எனக்கிட்ட இல்லை. என்ன இல்லைங்க? உலகத்தோட ஒத்து போயிட்டே இருக்கும், உலகத்தோட கம்ப்ரமைசன் ஆயிடுறோம். குராக்கா யாந்துடா. ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளையை ஒன்று புரிஞ்சுக்க, சீக்கிரமா இயேசு வர போறாரு, சீக்கிரமா வர போறாரு. அவரை சந்திக்க உனக்கு ஒரு தேவ மகிமை தேவை, உன்னதத்தின் ஆவி தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, நான் எப்படி ஆகிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவேன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த எலியா பார்த்தீங்கன்னா சொந்து அவரு போய் படுத்துக்கிறாரு. ஆண்டவரும் பார்க்கிறாரு, அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, தண்ணிய அது காஞ்சி போனப்பல்ல, வசனம் சொல்லுது சுட சுட. சொல்லுங்க, சுட சுட அப்பம், சுட சுட அப்பத்தையும் தண்ணியும் கொண்டாந்து கொடுக்குறாரு இல்லையா? சாப்பிட்டு அவ்வளோதான். சாப்பிட்டாச்சா? தண்ணியை குடிச்சாச்சா? கர்த்தருடைய வார்த்தை என்கிற அப்போ சாப்பிட்டாச்சா? திரும்பவும் எடுத்துக்கிறான். இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய நிலை அதுதான். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, நல்ல வசனங்கள் அப்பத்தை சாப்பிட்டோமா, போய் வீட்டில் படுத்தாச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ சாப்பிட்டு படுக்கிறதுக்கு இந்த அப்பத்தை கொடுக்கல, நீ ஒரே பிறகும் போகணும். 40 நாள் நீ போக வேண்டிய தூரம். ஆமாப்பா, பரலோகத்துக்கு போகணும்பா. நீ படுத்து தூங்கிறதுக்கு நான் அந்த அப்பத்தை கொடுக்கல, படுத்து தூங்கிறதுக்கு சபையை கொடுக்கல, படுத்து தூங்கிறதுக்கு பிரசங்கத்தை கொடுக்கல, படுத்து தூங்கிறதுக்கு கர்த்தருடைய ஆராதனை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. படுத்து தூங்கிட்டு போறதுக்கு இல்ல, நீ எழுந்து ஆண்டவருக்காக ஓடுவதற்கு தான் சபை. உன்னை இன்னைக்கு ஆவியானவர் தட்டி உன்னை உற்சாகப்படுத்துறாரு. நீ சாப்பிட்டு 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 படுத்துக்கிட்டே இருக்காரு, நீ எழுந்து போ. நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. கரங்களை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. நீங்கள் பலனடைவீர்கள். சொல்லுங்க, நான் பலனடைவேன். சொல்லுங்க, நான் பலனடைவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் பலனடைவேன். ஏன் நீ பலனடைவ? நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற, நீ கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற, நீ கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற, நீ கர்த்தரால் தொழப்பட்டிருக்கிற. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தரால் அழைக்கப்பட்ட நான் நிச்சயமாய் பலனடைவேன். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆமென். நீங்கள் பலனடைவீர்கள். சொல்லுங்க, நீங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென். அந்த நீங்கள் என்கிற இடத்துல நான் அல்லது உங்க பேரை போட்டுக்கிடுங்க. அவங்க பேரை போட்டு வாசி பாருங்க. ஆமென். நான் பலனடைவேன். சொல்லுங்க, நான் பலனடைவேன். சொல்லுங்க, நான். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படி ஜெபம் பண்ண